லெனின் தலைமையில் சோவியத் அரசு நிறுவப்பட்ட பின்னர் அவர் மாஸ்கோவில் உள்ள கிரெம்லினில் தங்கியிருந்தார். அப்போது அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் அதிகாரிகள் அனைவரும் நேர்த்தியான ஆடைகளை அணிந்திருந்தனர். ஆனால் லெனின் எளிய உடையே அணிந்திருப்பார். ஒரு நாள் லெனின் கிரெம்லினுக்குள் நுழையும் போது புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு இளம் காவலாளி அவரை தடுத்து நிறுத்தினார். லெனினிடம் அனுமதி சீட்டு பாஸ் கேட்டார். லெனின் தனது பையை தடவி பார்த்தார். அன்று பாஸை எடுத்து வர மறந்துவிட்டார். காவலாளி லெனினை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர் வெறுமனே ஒரு எளிய உடை அணிந்த சிறிது கவனக்குறைவாக தோன்றிய ஒருவராக இருந்தார். எனவே காவலாளி கண்டிப்பாக, ஐயா, நீங்கள் உள்ளே செல்ல முடியாது. உங்களிடம் பாஸ் இல்லை எனில் நான் உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சொன்னார். லெனின் எந்த வாதாடலும் இன்றி அமைதியாக திரும்பி வெளியே சென்று காத்திருந்தார். அப்போது ஒரு மூத்த அதிகாரி வந்து காவலாளியிடம், அவர்தான் நமது தலைவர் லெனின் என்று சொன்னார். காவலாளி அச்சமடைந்தார். தான் பெரும் தவறு செய்து விட்டதாக நினைத்தார். ஆனால் சிறிது நேரத்தில் லெனின் திரும்பி வந்து அந்த இளம் காவலாளியின் கைகளை பிடித்து நன்றி சொன்னார். நீங்கள் சரியாகவே செய்தீர்கள். விதிகள் அனைவருக்கும் ஒன்றே. நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்தீர்கள் என்று பாராட்டினார். பின்னர் லெனின் அந்த இளம் காவலாளிக்கு ஒரு பாராட்டு சான்றிதழும் வழங்கினார். பாடம்: லெனின் அதிகார நிலையில் இருந்தபோதும் விதிகளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற கொள்கையை மதித்தார். தனது அடையாளத்தை பயன்படுத்தி விதியை மீற முயலாமல் ஒரு சாதாரண காவலாளியின் கடமை உணர்வை மதித்து பாராட்டிய இந்த நிகழ்வு நேர்மை, கடமைப்பாடு மற்றும் சமத்துவ விழுமியங்களுக்கு முன்னுதாரணமாக நின்றது. இந்த சம்பவம் லெனினின் தன்னடக்கமும் கொள்கை வழிபாடும் கொண்ட தலைமை பண்பை எடுத்துக் காட்டுகிறது.